ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு டெமோ வீடியோ சொல்றேன். அந்த டெமோ மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சா உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ 1ஆம் தேதி 524 சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான். இந்த 524 இது எப்படி அடிச்சான்னு சொல்லி வரலாம் பார்த்துக்கலாம். ஓகே. டீப்பா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இங்க ஏபி பாருங்க 26. ஏபி 26 அடிச்சுட்டு கரெக்ட்டா வந்து 3 நாள் விட்டு பாருங்க. ஏசி ஒரு 25. இதுல என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 26ல ஒரு நம்பர் கம்மி பண்ணி 25 சொல்லி அடிச்சுன்னா, 26 ஒரு நம்பர் கம்மி பண்ணி 25 அப்போ 3 நாள் விட்டு பாருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி 24 சொல்லி அடிக்கணும். என்னன்னா 26 26ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 25 அப்போ ஏபி, ஏசி அப்போ ஒரு பிசில 24 வரணும் 3 நாள் விட்டு. அவன் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாள் விட்டு வந்து பிசி வந்து 24 சொல்லி கரெக்ட்டாவே அடிச்சிருப்பான். ஓகேவா? அப்போ இந்த பிசி வந்து 24 கரெக்ட்டா அடிச்சுட்டான். இப்போ அந்த ஏபி 52 இது எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. இது என்னன்னாக்கா, பிசி பாருங்க 50. பிசி 50 இந்த பிசி 50 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்க. பிசி ஒரு 52. பிசி 50க்கு 2 நாள் விட்டு பிசி 52. இங்க ஏபி 50 2 நாள் விட்டு பாருங்க. ஏபி ஒரு 52 சொல்லி கரெக்ட்டா முடிச்சிருப்பான். கரெக்ட்டா 2 நாள் கேப்பு 2 நாள் கேப்பு கரெக்ட்டாவே முடிச்சிருப்பான். பிசி 50க்கு பிசி 52, ஏபி 50க்கு ஏபி 52. அப்போ ஒரே சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா, 524 சொல்லி ஒரு நம்பர் கரெக்ட்டாவே முடிச்சிருப்பான். ஓகே. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, 249 இந்த 249 எப்படி அடிச்சிருக்கான்னு கண்டிப்பா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசி ஒரு 69. பிசி 69 அடிச்சுட்டு கரெக்ட்டா 4 நாள் இருக்கு பாருங்க. பிசி ஒரு 95. இந்த 69 அடுத்து பாருங்கன்னா, அடுத்து 69ல ஒரு ஒரு நம்பர் குறைச்சு பி போர்ட மட்டும் கம்மி 69 ஒரு நம்பர் கம்மி பண்ணா 59ன்னு அடிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 69 எப்பயுமே ஒரு நம்பர் வந்து சென்டர் நம்பர் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அடிச்சுட்டு, சென்டர் நம்பர் வந்து திருப்பி அடிப்பான். இப்போ 69 இங்க 59 திருப்பி 95 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? 69 அப்ப இங்க 59 அடிக்கணும். அந்த 59 திருப்பி 95 சொல்லி அடிச்சுட்டான். கரெக்ட்டா 4 நாள் கேப்பு. இப்போ 69 59 திருப்பி 95 அடிச்சுட்டான். அப்போ 3வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்கணும். அப்போ 69 59 அப்போ 3வது பேட்டர்ன் கரெக்ட்டா 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, 49 கரெக்ட்டா அடிக்கணும். அதே 49 சொல்லி கரெக்ட்டாவே அடிச்சிருந்தான். ஓகேவா? அப்ப 69, 59, 49 இது எல்லாத்துக்குமே ஏ போர்டு மட்டும் காமனா பார்த்துக்கோங்க. என்னன்னா, எல்லாத்துக்கும் ஏ போர்டு பாருங்க 2 அடுத்து இதுக்கும் 69 அடிக்கும்போது ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 2 95 அடிக்கும்போது ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 2 அப்போ 49 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு 2 எல்லாத்துக்குமே ஏ போர்டு காமனா வந்து பார்த்தீங்கன்னா 2 சொல்லி அடிச்சிருந்தான். இங்க ஏபி 24 பாருங்க எப்படின்னா, நல்லா டீப்பா பார்த்துக்கோங்க. ஏன்னா இத மாரி தான் அடிச்சுட்டு வரான். உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, இங்க ஏபி பாருங்க 25 இந்த 25 திருப்பி நமக்கு 52 சொல்லி அடிக்கும்போது, இது கீழ இருக்கிற 42 அத திருப்பி நமக்கு 24 சொல்லி கரெக்ட்டாவே முடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, 183 இது எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏபி 18 ரூட் எப்படி எனக்கும் தெரியல. ஆனா சி போர்ட் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏ போர்டு பாருங்க 9. இந்த 9, 6, 3 ஒரு பேட்டர்ன் 9 ஏ போர்டு மட்டும் பாருங்க கிராஸ்ல. ஏ போர்டு 9 அடுத்த நாள் ஏ போர்டு பாருங்க 6 அடுத்த நாள் ஏ போர்டு 3 ஓகேவா? இந்த கரெக்ட்டா அந்த பேட்டர்ன் 9, 6, 3 சொல்லி கரெக்ட்டா முடிச்சிருப்பான். இதே சேம் பேட்டர்ன் தான் இப்ப சி போர்ட்ல பாருங்க இங்க. சி போர்டு பார்த்தீங்கன்னா 9 அடுத்து சி போர்டு 6 சி போர்டு 3 இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, சி போர்டு கரெக்ட்டா 3 வச்சு 9, 6, 3 சொல்லி கரெக்ட்டா முடிச்சிருப்பான். இந்த பேட்டர்ன் படி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 424 இந்த 424 எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. டீப்பா பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசி 50 பிசி 50க்கு ஒரு நாள் விட்டு பாருங்க. ஏபி 50 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி 50 ஒரு நாள் விட்டு ஏபி 50 அடிச்சிருப்பான். இந்த 50ல ஒரு நம்பர் கம்மி பண்ணா 49 அப்ப பிசி 49க்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசி 49க்கு இங்க ஏபி 49 அடிக்கணும். ஆனா, அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஏபி 24 எடுத்து பிசி 24 சொல்லி அடிச்சிருந்தான். அப்போ வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 49 ஏபில வந்திருக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா, வந்து மாத்தி 24 சொல்லி அடிச்சிருந்தான். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் அடிச்சிருக்கான். அடுத்த நம்பர் என்ன பண்ணியிருந்தான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க வந்து பாருங்க பிசி வந்து இங்க 89 எப்படி அடிச்சிருக்கான்னு கண்டிப்பா பார்த்துக்கலாம். அடுத்த நாள் ரிசல்ட் 789 இது எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. இத மாரி தான் அடிச்சுட்டு வரான். நீங்க அடுத்த பேட்டர்ன் எடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்க வந்து ஏசி பாருங்க 42 இந்த ஏசி 42 அத திருப்பி நமக்கு 24 சொல்லி அடிக்கும்போது, ஏசி 42 அத திருப்பி நமக்கு வந்து பிசில வந்து 24 அடிக்கும்போது, இது கீழ இருக்கிற ஏசி வந்து பார்த்தீங்கன்னா, 98 அந்த 98 திருப்பி நமக்கு பிசில ஒரு 89 சொல்லி கரெக்ட்டா அடிச்சிருப்பான். ஓகேவா?
நல்லா டீப்பா பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு நம்பர வந்து சாதாரணமா அடிக்கல. ஒரு நம்பர பேர் பண்ணி தான் அடிச்சுட்டு வரான். கரெக்ட்டா டீப்பா பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஏசி 42 அத எடுத்து பிசில 24 அடிக்கும்போது, இது கீழ இருக்கிற ஏசி வந்து 98 அத வந்து பார்த்தீங்கன்னா, பிசில 89 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா? அதனால தான் வந்து 789 சொல்லி அந்த பேட்டர்ன முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா, 457 சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 457 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசி 57 வந்து நல்ல நம்பரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாள் 1 நாள் தள்ளி அடிப்பான். எப்பயுமே ஒரு நம்பர வந்து அன்னைக்கு தான் அடிக்கணும் இல்ல, தள்ளி கூட அடிப்பான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி 51 அந்த 51க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணா ஏபி வந்து 51 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க எங்கன்னா, ஏபி வந்து 56 ஏபி 56 ஒரு நம்பர் பவர் பண்ணா 51ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி 56க்கு பிசி ஒரு 51 ஓகேவா? கரெக்ட்டா 2 நாள் கேப்ல அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு வந்து இங்க ஏபி 52 சொல்லி அடிச்சிருந்தான். இந்த ஏபி 52 அப்போ 52க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணா 57 அப்போ வந்து பிசி 57 சொல்லி இங்க அடிச்சிருக்கணும். ஆனா அவன் அங்க அடிக்கல. ஒரு நாள் தள்ளி வந்து பிசி 57 சொல்லி அன்னைக்கு அடிச்சிருந்தான். ஓகேவா? இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, 57 சொல்லி அப்படி அடிச்சிருந்தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 17 இன்னைக்கு அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, 517 இந்த பிசி 17 எப்படி அடிச்சான்னு கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிசி 17 நல்ல நம்பரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வர வேண்டிய நம்பர் இது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் இன்னைக்கே வந்து அடிச்சு முடிச்சுட்டான். இந்த 17 எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா, ரொம்ப முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, இத மாரி தான் அடிச்சுட்டு வரான். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாசம் ஒரு பெரிய வின்னிங் நீங்களே எடுக்கலாம். ஓகே எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பிசி 17 பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வர வேண்டிய நம்பரு. இது எப்படின்னா, இங்க வந்து பாருங்க டீப்பா பார்த்துக்கோங்க. இங்க ஏசி பாருங்க 02 இந்த ஏசி 02 அந்த ஏசி 02 திருப்பி நமக்கு வந்து பிசில ஒரு 20 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி வந்து 02 அத திருப்பி பிசில வந்து 20 சொல்லி அடிச்சிருப்பான். இதுக்கு மேல இருக்கிற ஏசி வந்து பார்த்தீங்கன்னா, 95 இந்த 95 திருப்பி நமக்கு பிசில ஒரு 59 சொல்லி அடிச்சிருப்பான். இதுக்கு மேல இருக்கிற ஏசி வந்து பார்த்தீங்கன்னா, 81 அந்த 81 திருப்பி நமக்கு வந்து பிசில ஒரு 18 சொல்லி அடிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 02 அத திருப்பி நமக்கு பிசில 20 சொல்லி அடிச்சுட்டான். இங்க வந்து 95 அத திருப்பி நமக்கு பிசில 59 சொல்லி அடிச்சுட்டான். இங்க 81 அத திருப்பி நமக்கு பிசில ஒரு 18 சொல்லி அடிக்கணும். ஆனா அங்க அடிக்கல. ஆனா 2 நாள் தள்ளி வந்து பிசி 18 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவன் அன்னைக்கு அடிக்க வேண்டிய நம்பர் பிசி 18 2 நாள் தள்ளி அடிச்சிருந்தான். அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி 18 அப்புறம் ஜாயின்ல வந்து ஃபுல் வின்னிங் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வின்னிங் அன்னைக்கு 18 தான் குடுத்துருந்தேன். ஓகே. இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப பாருங்க. இதே சேம் பேட்டர்ன் தான். இங்க என்ன பண்ணியிருந்தான்னு மட்டும் பாருங்க. கொஞ்சம் டீப்பா பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க நமக்கு டீப்பா பாருங்க. இங்க ஏசி பாருங்க. ஏசி வந்து 42 ஏசி 42 ஏசி 42 அது திருப்பி பிசில 24 சொல்லி அடிச்சுட்டான். ஏசி 42 அது திருப்பி பிசில 24 அடிச்சுட்டான். இங்க வந்து ஏசி வந்து 98 அந்த 98 திருப்பி நமக்கு 89 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் படி தான். இங்க என்ன பண்ணியிருந்தான்னா, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 02 அத திருப்பி நமக்கு 20 சொல்லி அடிச்சிருந்தான். அதுக்கு மேல இருக்கிற ஏசி 95 அத திருப்பி நமக்கு 59 சொல்லி அடிச்சிருந்தான். இதுக்கு மேல இருக்கிற ஏசி வந்து 81 அத வந்து பார்த்தீங்கன்னா, 18 சொல்லி 2 நாள் விட்டு வந்து 18 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? இதே சேம் பேட்டர்ன் தான். என்ன பண்ணியிருந்தான்னு டீப்பா பார்த்துக்கோங்க. இங்க ஏசி 42 அத எடுத்து பிசில 24 சொல்லி அடிச்சிருந்தான். இங்க ஏசி வந்து 98 அத திருப்பி நமக்கு பிசில 89 சொல்லி அடிச்சிருந்தான். அப்ப இதுக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 71 அந்த ஏசி 71 திருப்பி நமக்கு பிசில ஒரு 17 சொல்லி அடிக்கணும். 2 நாள் விட்டு பிசி 17 அடிக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கே வந்து பிசி 17 சொல்லி அடிச்சு முடிச்சுட்டான். ஓகேவா? நல்ல நம்பரு. இன்னைக்கு இன்னைக்கு அடிக்கலன்னா நாளைக்கு ஒரு பெரிய வின்னிங்கா இருந்திருக்கும். நேரம் சரியில்லன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா வந்து இன்னைக்கே முடிச்சுட்டான். ஓகே. இந்த அடிப்படையில தான் அடிச்சிருக்கான். கண்டிப்பா பார்த்துக்கோங்க வீடியோவ. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் குடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரலாம். அப்படி இல்ல அத ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இது எப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வந்து பாருங்க ஏபி வந்து 90 அடிச்சிருந்தான். ஏபி வந்து 90 அடுத்த நாள் பாருங்க 90 திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 09 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? 90 அத திருப்பி நமக்கு 09 சொல்லி அடிச்சுட்டான். இப்போ நமக்கு இங்க ஏபி வந்து 15 இந்த ஏபி 15 அத திருப்பி நமக்கு 51 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? 51 சொல்லி அடிச்சிருக்கான். இப்போ நமக்கு இங்க ஏபி வந்து 90 அந்த 90க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 45 அந்த கிராஸ்ல வந்து 45 சொல்லி கரெக்டாவே முடிச்சிருப்பான். ஓகேவா? 90 அத திருப்பி நமக்கு ஏபில 09 அந்த 90க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 45 அது கரெக்ட்டா 45 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி வந்து 15 இங்க ஏபி 15 திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி ஒரு 51 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இப்போ இந்த 15க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா, ஏபில 60 அப்ப ஏபி 60 இதே டேட்ல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டேட்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் வந்து ஏபி 60 சொல்லி அடிக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா, அது வந்து நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்காகன்னு பார்த்தா டீப்பா பார்த்துக்கோங்க.
ஏன்னா அது அடுத்த மாதம் இதே டேட்டில் அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசி பாருங்கள் 92, ஏசி வந்து 91 ஓகேவா? ஏசி ஒரு 91, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 92 சொல்லி அடிச்சிருப்பான். 91 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 92 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து ஏசி பாருங்கள் 51. அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் நம்ம வந்து பிசியில் ஒரு 52 சொல்லி இங்கே அடிக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அது அதே டேட்டில் அதே மாதமே அடிச்சிட்டான். ஓகேவா? நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. ஏசி ஒரு 91, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 92ன்னு வரும். அதை பிசியில் 92ன்னு அடிச்சிட்டான். இங்கே ஏசி ஒரு 51, அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 52. அவன் வந்து பார்த்தீங்கன்னா 52 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த டேட்டில் அடிக்கணும். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதம் அதே டேட்டில் அடிச்சிட்டான் பிசி. ஓகேவா? இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஏபி வந்து 90, ஏபி 90, அதை திருப்பி நமக்கு 09 அடிச்சிட்டான். அப்போ 90 ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 45. ஓகேவா? இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே நமக்கு 15. இந்த 15 திருப்பி நமக்கு 51 சொல்லி அடிச்சிட்டான். அப்போது இந்த 15க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 60. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நாளைக்கு டேட்டுக்கு அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி 60 சொல்லி அப்படி அடித்தானா ஏபி 60 வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி 60 வரலாம். அப்படி 60 வரதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 60 வந்தால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரே சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா 600 சொல்லி ஒரு நம்பரு. அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது நாளைக்கு வரலாம். அப்படி வரலனா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 600 சொல்லி ஒரு நம்பர் எதுக்குன்னா, இங்கே 004 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த 004 அதை வந்து பார்த்தீங்கன்னா 400 சொல்லி முடிச்சிருப்பான். 400 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 001, அந்த 001 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 006ன்னு இருக்குது. அந்த 006 அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 600 சொல்லி ஒரு நம்பர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏபி 60 வந்தால் கண்டிப்பாக அது 600 தான் வரணும். நமக்கு ஏபி 60 வரதுனால நீங்கள் வந்து 600 சொல்லி ஒரு நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 600 சொல்லி ஒரு நம்பரு, ஏபியில் 60 வரணும்னா 600 தான் வரணும். ஓகேவா? ஏபியில் 60 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு மட்டும் பிசி 60ன்னு ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏபியில் கொடுத்தா பிசியில் அடிப்பான், பிசியில் கொடுத்தா ஏபியில் அடிப்பான். பிசி 60 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எதுக்காகன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பிசி 60 அது என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 50 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபியை வந்து 50, ஏபி 50 அடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி 50லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு 49 அடிச்சிருப்பான் 3 நாள் விட்டு. ஏபி 50, அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 49, கரெக்டாக 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 49 அடிச்சிருப்பான். ஓகேவா? 49 அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு வந்து இங்கே ஏபி வந்து 24, ஒரு நம்பர் கம்மி பண்ணால் பிசியில் 23 அடிக்கணும். ஆனால் அவன் பிசி 23 அவன் எடுக்கலை. அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏபி வந்து 18, அந்த 18ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 17 சொல்லி கரெக்டாக வந்து 3 நாள் கேப்பில் வந்து கரெக்டாக முடிச்சிருப்பான். ஓகேவா? டீப்பாக பார்த்துக்கோங்க. ஏபி 50, இந்த ஏபி 50 ஒரு நம்பர் கம்மி பண்ணி நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 49 கரெக்டாக 3 நாள் கேப் விட்டு 49 அடிச்சிருப்பான். இதுக்கு கீழே இருக்கிற ஏபி வந்து 18, அந்த 18 ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 17 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 50ன்னு அடிச்சுட்டு ஒரு 3 நாள் விட்டு பாருங்கள், பிசி ஒரு 49 சொல்லி அடிச்சிருப்பான். இந்த 49 அடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் பாருங்கள், இந்த 49ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணி 4ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 3, 9ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 8, அப்போ 38ன்னு வரும். 38 திருப்பி 83 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போது இங்கே ஏபி வந்து 18, ஒரு நம்பர் கம்மி பண்ணி 17 சொல்லி அடிக்கும்போது, அப்போது இந்த 17லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால், இந்த 1ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 0, இந்த 7ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 6, அப்போது 06, அதை திருப்பி பிசியில் வந்து 60 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசி வந்து 60ன்னு அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி 60 வரலாம். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 49ல் வந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38ன்னு வரும். அந்த 38 திருப்பி 83 அடிச்சிருப்பான். ஏ போர்டு வந்து 1 காமனாக அடிச்சிருப்பான். ஓகேவா? அடுத்து இந்த 17, இந்த 17ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் நமக்கு வந்து 06, அதை திருப்பி 60ன்னு அடிக்கலாம். இந்த ஏ போர்டு 1 காமனாக வச்சு நமக்கு 160 சொல்லி ஒரு நம்பர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 160 பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 158 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். 158ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 159 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். 159, 158, அப்போ பிசி 60 வந்தால் அது 160 தான் வரணும். ஆனால் 160 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 160, 600. ஓகேவா? அந்த 600 ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 600, சப்போர்ட்டுக்கு 160. ஓகேவா? இது 2 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா?
நம்ம வந்து ஜாயினில் மட்டும் தான் வீடியோ போடுறோம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். நம்ம டெலிகிராம் வந்து ஐடி பார்த்தீங்கன்னா KL ஜாய் 1825 சொல்லி ஒரு நம்ம டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இதை வந்து ஜாயின் பண்ணிக்க முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. KL ஜாய் ஓகே. இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷாட் தான். ஒன்று 600 ட்ரை பண்ணிக்கோங்க. 600 அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 160 இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.